எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்போது 2024 அக்டோபர் மாதம் மேஷம் முதல் மீன ராசி வரையிலான 12 ராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன்களை செய்யும் அப்படிங்கிறத இப்போது பார்த்துடலாம். முதல்ல மேஷராசிக்காரர்களுக்கு மாதத்தின் முற்பகுதியில் ஒரு 3ஆம் இடத்துல 20ஆம் தேதி வரைக்குமே செவ்வாய் இருக்கிறார். அதற்கப்புறம் ராசிநாதனாகிய செவ்வாய் மாதத்தின் கடைசி நாட்களில் நீச்சம் என்கின்ற 4ஆம் இடத்திற்கு வரக்கூடிய அமைப்பு கொஞ்சம் சாதகமற்ற ஒரு அமைப்பு தான். ஆனாலும் ஒன்றை தெளிவாக சொல்ல முடியும், மற்ற கிரகங்கள் எல்லாம் மிகப்பெரிய யோக பலன்களை செய்யக்கூடிய அமைப்பில் மேஷராசிக்காரர்களுக்கு இப்போது இருக்கின்றன. என்னென்ன லெவலில் இருக்கின்றன? அதாவது 11ஆம் இடத்தில் சனி இருப்பதும், 2ஆம் இடத்தில் குரு இருப்பதும், 6, 12ஆம் இடங்களில் ராகு கேதுக்கள் இருப்பதும், மாதத்தின் முற்பகுதி முழுக்கவே ஒரு நிலையில் அப்படியே ராசியை பார்க்கக்கூடிய அளவில் சுக்கிரன் இருப்பதும் மிகப்பெரிய யோகம். அதாவது ராசிநாதன் மாதத்தின் கடைசியில் பலமிழந்தாலும் கூட பலமாக ராசியை பார்க்கக்கூடிய தன்மை சுக்கிரனுடைய பார்வைக்கு இருப்பதால் அப்படி ஒன்றும் பெரிய சாதகமற்ற தன்மைகள் எதுவும் இல்லாத ஒரு சாதாரண ஒரு யூஷுவலான ஒரு மாதமாகத்தான் 2024 அக்டோபர் மாதம் இருக்கும். ஆனால் கடைசி 10 நாட்கள் கிட்டத்தட்ட ஒரு 3 மாத காலம் இனிமேல் உங்களுடைய ராசிநாதன் ஆகிய செவ்வாய் நீச்சம் என்கின்ற 4ஆம் இடத்துல இருப்பார். அப்போ இந்த அமைப்பு ஒரு மாதிரியான ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமை. ஆகவே அடுத்தடுத்து வரக்கூடிய மாதங்களில் கொஞ்சம் தேமேன்னு இருக்கக்கூடிய அமைப்புகள், அதாவது எதுவும் சரியாக நடக்கவில்லையே என்கின்ற மாதிரியான குழப்ப நிலைமைகள் அடுத்தடுத்து வரக்கூடிய 3 மாதங்களில் கண்டிப்பாக மேஷராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் நீச்சம் என்கின்ற பலவீனத்தை அடைய போகிறதுனால இருக்கும். ஆனால் அதே நேரம் அவ்வப்போது அவர் வக்ரகதியில் முன்னும் பின்னுமாக இருந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு அமைப்புகளில் பெரிய சோதனைகள் எதுவும் வராத நல்லவைகளாகவே கண்டிப்பாக மேஷராசிக்காரர்களுக்கு நடக்கும். இளைய பருவத்தினருக்கு வேலை சார்ந்த விஷயங்களில் நல்லவைகள், திருப்பங்கள், மாற்றங்கள் இருக்கக்கூடிய தன்மை. பெரியவர்களுக்கு கொஞ்சம் ஆரோக்கிய குறைவு, 60 வயது கடந்தவர்களுக்கு மாதத்தின் இறுதியில் வரும். கடன் நோய், வம்பு வழக்கு. பொதுவாகவே ராசிநாதன் பலம் இழந்தால் அவரவருடைய பிறந்த ஜாதக தசாபக்தி அமைப்பிற்கேற்ப கடன் நோய், வம்பு வழக்கு, அசிங்கம், கேவலம் போன்றவைகள் மனதை வருத்தக்கூடிய சில நிலைகளில் இருக்கும். அவைகள் மட்டுமே இருக்கக்கூடிய அமைப்புகள் மாதத்தின் இறுதியில் மட்டும் இருக்கிறது. ஆகவே முதல் 20 நாட்கள் அப்படி ஒன்றும் பெரிய சோதனைகள் இல்லாத நல்ல ஒரு மாதமாகவே 2024 அக்டோபர் மாதம் அமையும். ரிஷபராசிக்காரர்களுக்கு ஆகா ஓகோன்னு இந்த மாதத்தை சொல்லிடுவேன். முதல்ல 6ஆம் இடத்துல ஆட்சியாக இருக்கக்கூடிய ராசிநாதன் ஒரு 15 நாட்களுக்கு பிறகு 7ஆம் இடத்திற்கு மாறி ராசியை பார்க்கக்கூடிய தன்மை மிகப்பெரிய அளவில் நல்லா இருக்கும். அதுவும் மாதத்தின் பிற்பகுதியில் 15 நாட்களுக்கு பிறகு ஒரே நேரத்தில் குருவும் சுக்கிரனும் ரிஷபராசியை தொடர்பு கொள்கிறாங்க. எப்போல்லாம் 2 சுபகிரகங்கள் ராசியை தொடர்பு கொள்ளுதோ அப்பொழுது அந்த ராசியில் பிறந்தவர்கள் கோச்சார ரீதியாக கொடுத்து வைத்தவர் ஆவார்கள் அப்படிங்கிறது உண்மை. இதை நீங்கள் இந்த மாதம் அக்டோபர் மாதம் 15ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரைக்கும் நல்ல விதமாகவே பார்க்க முடியும். ஆகவே மாதத்தின் பிற்பகுதியில் அபாரமான நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய, எதுவும் நிறைவாக இருக்கக்கூடிய ஒரு சுபமான நல்ல மாதமாக 2024 அக்டோபர் மாதம் அமையும். எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை. 7ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்க்கக்கூடிய தன்மை என்பது கடந்த காலங்களில் கணவன் மனைவி உறவு போன்றவைகளில் கடினமான பலன்களை சந்தித்தவர்கள், பிரிந்திருக்கிறவங்க, பிரியணும்னு நினைக்கிறவங்க, அல்லது கேஸு கோர்ட்டு போன்ற அமைப்புகளோடு போயிருக்கிறவங்க எல்லாருக்குமே சேரக்கூடிய அமைப்புகள், மனம் மாறக்கூடிய அமைப்புகள் எல்லாம் வரக்கூடிய நல்ல மாதமாக இந்த மாதம் வந்திருக்கு. நட்புகள் கை கொடுக்கும், உறவுகள் கை கொடுக்கும். உறவுகளுக்கு நீங்கள் கை கொடுக்க முடியும், நட்புகளுக்கு நீங்கள் கை கொடுக்க முடியும். கையில் காசு பணம் நடமாடக்கூடிய நல்ல அமைப்பு இப்போது கண்டிப்பாக முதல் 15 நாட்களுக்கே இருக்கிறது. 2வது 15 நாள் ஆகா ஓகோன்னு இருக்கும். அக்டோபர் மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு உங்களுடைய ராசிநாதன் அங்கே ராசியை தொடர்பு கொள்கிறார். 5, 7ஆம் இடம், 7, 9ஆம் இடங்கள் வலுவுடன் இருக்கக்கூடிய அந்த அமைப்பு ராசியவும் சுக்கிரன் பார்க்கிறதுனால அவரவருடைய வயதிற்கு ஏற்றார் போல கடன் நோய் அமைப்புகள் தீரக்கூடிய அமைப்புகள், வருமானம் நிறைவாக வரக்கூடிய அமைப்பு, வேலை, தொழில், வியாபாரம் மற்றும் எல்லா விதமான அமைப்புகளும் நல்லா இருக்கக்கூடிய அமைப்பு என ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு கொண்டாட்டம் இருக்கக்கூடிய நல்ல மாதமாகவே இந்த மாதம் அமையும். 11ஆம் இடத்துல சனி குரு இருப்பதும், 11ஆம் இடத்துல ராகு இருப்பதும், 10ஆம் இடத்துல சனி இருப்பதும், இன்னொன்று அடிக்கடி சொல்லுவேன், இன்னும் 6 மாதத்தில் நடக்கக்கூடிய சனி பயிற்சியின் மூலமாக உங்களுடைய ராஜயோகாதிபதியாகிய சனி 11ஆம் இடத்திற்கு மாறப்போகிறார். அடுத்தடுத்து வரக்கூடிய 3 வருடங்கள் 2025, 26, 27 உங்களுக்கு ஒரு பொற்காலமாக இருக்க போகிறது. ஆகவே நாளை நீங்கள் நன்றாக இருப்பதற்கான அடிப்படை விஷயங்கள், பேஸ் விஷயங்கள் எல்லாமே இந்த மாதமும் அடுத்த மாதம், இதுக்கு அடுத்த மாதமும், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் போன்ற
3 மாதங்களும் நல்ல விதமாக இருப்பதற்கான அடிப்படை நிகழ்வுகள் நடக்கக்கூடிய, பணவரவு இருக்கக்கூடிய, வேலை நன்றாக இருக்கக்கூடிய, தொழில் நன்றாக இருக்கக்கூடிய, நிம்மதி இருக்கக்கூடிய, சொந்த வாழ்க்கையில் சிறப்புகள் இருக்கக்கூடிய நல்ல மாதமாக அமைந்திருக்கிறது 2024 அக்டோபர் மாதம். மிதனராசிக்காரர்களுக்கு மாதத்தின் ஆரம்பமே அட்டகாசமாக இருக்கிறது. அமோகமான மாதம்னு சொல்லுவேன். ஏன்னா மாத ஆரம்பத்திலேயே ராசிநாதன் அங்கே 4ஆம் இடத்துல உச்சமாக இருக்கிறது. அது கூட பரவாயில்லை, அவர் குருவின் பார்வையில் இருக்கிறார். ராசிநாதன் வலுவான தன்மையில் இருக்க குருவின் பார்வையிலும் இருப்பது ஒரு நிறைவான நல்ல அமைப்பை குறிக்கக்கூடிய ஒரு சுபமான ஒன்று. அதோட 5ஆம் இடத்துல 5ஆம் அதிபதியும் 9ஆம் இடத்துல 9ஆம் அதிபதியும் 3 சுபகிரகங்கள். உங்கள் ராசிக்கு 3 பேர் சுபகிரகங்கள், புதனும் சுக்கிரனும் சனியும். இந்த மூவருமே வலுத்து நல்ல விதமாக அமைந்திருப்பது என்பது எதிலும் ஒரு நிறைவுகளை தரக்கூடிய ஒரு மிகப்பெரிய யோக மாண்பான ஒரு அமைப்பு. மிதனராசிக்காரங்க எவ்வளவு கடந்த ஒரு 3-4 வருஷமாக கஷ்டப்பட்டீங்களோ, 2020 எந்த ஒரு மிதனராசிக்காரங்களும் நல்லா இல்லை, ஒரு வருஷமாக பரவாயில்லைன்னு சொல்லுவேன். இப்போ தான் கொஞ்சம் அஷ்டமச்சனியின் ஆதிக்கத்திலிருந்து படிப்படியாக விடுபட்டு கொண்டு இருக்கிறீர்கள். அந்த அமைப்பு எல்லாமே கொஞ்சம் நல்லபடியாக மாறுங்க. மிதனராசிக்காரங்க கொடுத்து வச்சவங்கன்னு சொல்லுவேன். இந்த மாதிரியான யோக அமைப்புகள் இருக்கும் பொழுது தான் நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுடைய முயற்சிகளை நல்ல விதமாக அமைத்து கொண்டாலே. பிறந்த ஜாதக தசாபக்தி அமைப்புகளில் 6-8 தசாபக்திகள் மட்டும் நடக்காதவர்களுக்கு மிகப்பெரிய யோக பலன்கள் கண்டிப்பாக இருக்கும். எல்லாவற்றிலும் ஒரு மிகப்பெரிய நல்ல பலனை இப்போது சந்திக்க முடியும். கணிதம் சார்ந்த துறைகளில் இருக்கக்கூடியவர்கள், கம்ப்யூட்டர், கணக்கு வழக்கு போன்ற அமைப்புகளில் இருக்கக்கூடியவங்க, மீடியேட்டர் துறைகளில் இருக்கக்கூடியவர்கள், தபால் போன்ற தகவல் தொடர்பு போன்ற அமைப்புகள், செல்போன் போன்ற கம்பெனிகளோடு தொடர்பு கொண்டவர்கள், செல்போனில் பேசி பிழைக்கக்கூடிய அத்தனை மிதுனராசிக்காரர்களுக்கும் நல்லவைகள் நடக்கக்கூடிய, எல்லாம் நிறைவாக இருக்கக்கூடிய யோக பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்புங்க. ஆணுக்கு பெண்ணையும் பெண்ணுக்கு ஆணையும் அறிமுகப்படுத்தக்கூடிய தன்மை. ஒரு 20 வயதிலிருந்து 30 வயதுக்குரிய மிதுனராசிக்காரர்கள் எல்லாருக்குமே மனதிற்கு பிடித்தாற் போல என்ன நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ, நல்ல வேலை கிடைக்க வேண்டும். அதைவிட மிக பெரிதாக ஒரு நல்ல பெண், நல்ல ஆண் அறிமுகங்கள் கிடைக்க வேண்டும். எதிர்கால வாழ்க்கை இப்படித்தான், இன்னாருடன் தான் இருக்க வேண்டும் என்கின்ற மாதிரியான எல்லா நிலைமைகளும் கொடுத்து வைத்தாற் போல, அப்படியே அச்சடித்தாற் போல நடக்கக்கூடியது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி என்ன நினைக்கிறீங்களோ அவைகள் எல்லாம் நல்ல விதமாக நடக்கக்கூடிய ஒரு யோக மாதமாக இந்த மாதம் அமையுது. கொஞ்சம் பேருக்கு கொஞ்சம் டிராவல் அடிக்கடி இருக்கும், செலவுகள் அதிகமாக இருக்கும். ஆனால் செலவுக்கேற்ற வரவுகள் கண்டிப்பாக பணம் வரும். ஆனால் அதைத்தான் நீங்கள் செலவு பண்ணுவீங்க. ஆகவே அவரவருடைய தசாபக்தி அமைப்போடின் அடிப்படையில் மிதுனராசிக்காரர்கள் கொடுத்து வைத்தவர்கள் 2024 அக்டோபர் மாதம்னே சொல்லிடலாம். எந்த விதமான கஷ்டமும் இல்லாமல் எல்லாம் கேட்டது கிடைக்கக்கூடிய நல்ல மாதமாக அமைந்திருக்கிறது 2024 அக்டோபர் மாதம்.